9வது எபிசோட்ல எஸ்ராங் டஞ்சன்ல இருக்க எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு எலிக்சருக்கு தேவையான 3 பொருளையும் எடுத்துட்டு பாஸ கொண்டதுக்கு அவனோட ஷாடோ ஆர்மி இருக்கிற இடத்துக்கு ஸ்விட்ச் பண்ண சக்தி கிடைக்குது. அதை வச்சு வெளியே நிப்பாட்டி வச்சிருக்க ஷாடோவை ஸ்விட்ச் பண்ணி அதை இங்க கொண்டு வந்து இவங்க போயிடுறான். நம்ம பையன் டிராகனை வர வச்சு அம்மா இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போய் கிடைச்ச எலிக்சர் ஆஃப் லைஃப் வாயில ஊத்துறான். அவங்க அம்மாவும் 4 வருஷம் கழிச்சு இந்த எட்டர்னல் ஸ்லீப்ல இருந்து எந்திரிக்கிறாங்க. நம்ம பையனை பார்த்து நீதான் சங்கான்னு கேட்க கதறி அழுது பாசமலைய பொழிறானுங்க. நம்ம பையன் பல நாள் பட்ட கஷ்டத்துக்குலாம் பலன் கிடைச்சிருச்சு. கிட்ட ஹண்டர்ஸ் அசோசியேஷனோட தலைவர் 4வது முறையா ஜேஜோ ஐலாண்டுக்கு ரைடுக்கு போக போறோம்னு சொல்றாரு. அதுவும் ஜப்பானோட ஹெல்ப்போட. இந்த வாட்டி கன்ஃபார்மா எல்லா எறும்பு மான்ஸ்டரையும் கொண்டுடுவேன்னு சொல்ல, ஆனா அது சாதாரண விஷயம் இல்ல. ஏற்கனவே நடந்த ரைட்ல 100-150 ஹண்டர் கிட்ட செத்துருப்பாங்க. இப்ப போறதும் ஒரு தற்கொலை மிஷின் மாதிரி தான். நம்ம பையன் சங்கு ஊருக்கு வந்ததும் யூஎஸ் ஜப்பான் மாதிரி வெளிநாட்டுல இருந்தெல்லாம் ஹண்டர்ஸ் வராங்க. நீங்களுக்கு கூட வந்தா நல்லா இருக்கும்னு சொல்ல, நம்ம பையனும் அங்க போனா நல்லா லெவல் ஏத்திக்கலாம், காசு நிறைய சம்பாதிக்கலாம். ஆனா அம்மா இப்பதான் குணமாயிட்டு வந்திருக்காங்க, அதனால உடனே விட்டு பிரியணுமான்னு வேண்டான்னு சொல்ல வர தலைவனுக்கு எங்க இருந்த மேஜிக்கல் வேவ் வருது. என்னன்னு போய் பார்த்தா வெளிநாட்டுல இருந்து வந்த எல்லா எஸ்ராங்கரும் இங்கதான் பயிற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அதுல ஒரு கட்டத்துல ஜப்பான் ஹண்டருக்கும் சவுத் கொரியா ஹண்டருக்கும் ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் வச்சுக்கலாம்னு சொல்ல, ஏன்னா அப்பதான் வீக்கான ஹண்டர் எல்லாம் எடுத்து ஜேஜோ ஐலாண்ட்ல எங்க அட்டாக் பண்ணலாம்னு ஒரு பிளான் பண்ண முடியும். நம்ம சவுத் கொரியன் ஹண்டர்ஸ்க்கு வேற இது ஒரு பெரிய மான பிரச்சனையா போயிருது. நெக்ஸ்ட் எபிசோட பார்க்க மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.